கோமுசா, சிஐடிஓ, அண்ணாதுறை மற்ற எந்த சங்கங்களும் அவங்கவுங்க ஆட்சி வரும்போது அவங்களுக்கு சாதனை தான். ஏன்னா அவன் தன்னிச்சையா செயல்படுறதுக்கு அதிகாரம் கிடையாது. கிட்டத்தட்ட 8 டிப்போக்கள், அந்த 8 டிப்போகளும் வந்து அடமானம் இல்லாத டிப்போக்கள்லாம் வந்து தனியார்கிட்ட உட்காந்துக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரே நாள்ல வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்ற அரசு ஏன் இந்த இத்தனை ஆண்டுகளா உழைக்கிறாங்க? அவன் சொந்த பணம் உழைச்சி ஊதியம் வாங்குற அந்த பணத்தை கொடுக்க முடியும். இந்த மாதிரி அவசரப்பட்டு நீங்க இது பண்ணுவீங்களான்னா, இல்ல எனக்கு கையை மூடி வச்சிருந்தா எப்படி தெரியும்? திறந்தாதானே தெரியும். அப்ப திறந்து பார்த்துட்டு இல்ல நீங்க வந்து பாராட்டு தெரிவிக்கணும், நீ மூடி வச்சுட்டு எப்படி தெரிவிக்கலாம்? அப்படிங்கிற போது தொழிலாளி வந்து போராட தானே செய்வாங்க. தொழிலாளி அவங்க என்ன பண்றாங்கன்னா, என் பக்கத்தை நீ சந்தா கட்டணும், இல்லைன்னா உன்னை வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், டிபார்ட் ஆன்சர் கொடுப்பேன் அப்படின்ற மிரட்டி அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமே வந்து கையெழுத்து இவங்களே இட்டு ஊதியம் பெறுறாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு பால் இப்போ நான் பாதிக்கப்படுறேன், என் பணத்தையும் நான் 10 பேர் பணத்தை எடுத்து ஒருத்தர் கொடுக்கறதுக்கு நீ அரசு எதுக்குன்னு கேட்க. 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் கூட போயிருக்குன்றதை நான் என்னுடைய காது மூலியமா நான் என்னுடைய கேள்விப்படுறேன். தொழிலாளிகிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுக்குற அரசு இந்த தமிழ்நாடு இதுதான் முதல் முறையாக. சங்கங்கள் சிஓடி இல்ல, எந்த சங்கம் கையெழுத்து போல, ஏடிபி யார் கையெழுத்து போல, நான் கூட ஏடிபி கையெழுத்து போல, நானும் போல, எல்லாரும் போல. அப்போ ஜியோ ஐடி பாஸ் ஆயிடுச்சே இல்லையா? இந்த அரசாவது வந்து நான் வாக்குறுதியில நான் இலவசத்தை நான் கொடுக்க மாட்டேன், இந்த துறையை வந்து அரசுடைய ஆக்கணும் சொல்லுங்க. அடுத்தாவது ஆட்சியில் அவங்க தான் உட்காரு. எல்லாமே இலவசம், போக்குவரத்து ஆண்களுக்கும் இலவசம், பெண்களுக்கும் இலவசம். நான் போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதியத்துக்கு என்ன பண்ணுவாங்க? டீசல் போறதுக்கு என்ன பண்ணுவாங்க? எங்க போட போறோம், எங்க கொடுப்பாரு? அடுத்த 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்தவொடனே 3 மாசத்துல தனியார் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. பாதுகாப்பு இல்லைன்னா இந்த அரசு பஸ்ல வந்து 50 பேர் தான் ஏத்திட்டு போகணும் போது, நீ 100 பேரை ஏத்திட்டு போகணும் போது ஒரு அரசு உத்தரவு. ஒருவேளை போக்குவரத்து கழகம் முற்றிலும் தனியார் மயமாக்கப்பட்டால் இந்த சங்கங்களுடைய எண்ணிக்கை சுத்தமா இல்லாம போயிருமா? சங்கங்கள் இருக்குமா? இனிய தமிழகம் நண்பர்களே, மனித உரிமை தொழிற்சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர், மனித உரிமை வெளிச்சம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு நடராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்கொண்ட இன்னல்கள், சாதனைகள், வெற்றிகள் குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வர இருப்போம். இனிய தமிழகம் சார், ஒரு சொல்லிக்கொள்ளக்கூடிய தொழிற்சங்கத்தில் முக்கியமான ஒரு தொழிற்சங்கமாக மனித உரிமை சங்கம் இருக்கிறது. சிஐடியு, தொமுசவை தாண்டி தொழிலாளர் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நீங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக இந்த ஆட்சியில போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த மாதிரியான நிலைகளை எதிர்கொண்டார்கள் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அரசு, இந்த மாடல் அரசுடைய இது எந்த அரசு இருந்தாலும் சரி, அந்த போக்குவரத்து தொழிலாளி அந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்து ஒவ்வொரு பணிமனையிலும் கிட்டத்தட்ட 10 ல இருந்து 15 பேர் அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு ஒதுக்கப்பட்ட இலக்கு பணியை அது பறிக்கப்பட்டு இவங்க தான் அதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. பாதிக்கப்பட்டனா கை கால் முடியாதவங்க, வயது மூப்பு காரணமாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரியான ஒரு இலக்கு பணி வழங்கணுன்றது ஒரு உத்தரவு இருக்கும்போது, இவங்க என்ன அரசை பயன்படுத்திக்கிட்டு நான் ஆளுங்கட்சி சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்போவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல அந்த அரசை ஏமாத்தி இந்த இலக்கு பணி இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. தற்சமயம் இப்ப தேர்தல் அறிவிச்ச பிரகாரம், தேர்தல் வந்து இப்போ அறிவித்த பிறகும் நிறைய பணிமனைகள்ல இந்த மாதிரி அந்த இலக்கு பணி தொடர்றாங்க. அதை வந்து நான் கண்டிச்சு மறுபடியும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் தேர்தல் அறிவிச்ச பிறகாடே நீங்க வந்து அந்த கடமையை நீங்க அவங்க தவறுறாங்க, அதை நீங்க முறையிடணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸும் கொடுத்து. கடந்த அதிமுக ஆட்சியின் பொழுது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொழிற்சங்கங்கள் வைத்தீங்க. திமுக அரசு தங்களுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுத்தாங்க. தனிப்பட்ட முறையில தொழிற்சங்கங்களை அழைத்து பேசினாங்க. இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை, நீங்க பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தவிர்த்துருங்க, போக்குவரத்து ஊழியர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை திமுக அரசு வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கிறதா? உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா? இல்ல, இந்த 5 ஆண்டுகளா பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுனால ஒரு சில திட்டங்கள்லாம் உடனடியாக அறிவிச்சிருக்காங்க. முந்தைய ஒப்பந்தம் 15வது ஊதிய ஒப்பந்தத்திலே நிறைவேற்றப்பட்ட கோரிக்கையை வந்து இன்னுமே சிலது நிறைவேற்றலை. இந்த கரண்ட்ல தொழிலாளிகளுக்கெல்லாம் வந்து இந்த அரியர் கொடுக்க 9 மாதம் அரியர் எல்லாம் வழங்கல. 2வது பெரிய ஒரு கோரிக்கை நம்ம இந்த யூனியன்ல 15வது ஊதிய ஒப்பந்தத்துல ஒரு கோரிக்கை வச்சோம். இந்த கோரிக்கை என்னன்னா, இந்த தண்டனைகளை வந்து எல்லாத்தையும் மேல்முறையீடு தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சர்வீஸ் புத்தகம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க தண்டனை அப்படியே வந்து அதுல அந்த தண்டனை வந்து ரத்து பண்ணி கொடுங்க, நான் ஒப்பந்தத்துல நான் கையெழுத்து போடுறோம், அது வந்து நீங்க 5 ரூபாய் இல்லை 50,000 சேர்த்து கொடுத்தாலும் எந்த தொழிலாளியும் போய் சேர போறதில்லை, இந்த ஓடி பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரும். அதனால இந்த தண்டனையை ரத்து பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய முழு ஊதியம் போய் அவங்களுக்கு சேரும்னு அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை. அமைச்சரும் அதை ஏற்று கண்டிப்பா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு ரூம்ல பேசிட்டு வெளியே வரும்போது என்னன்றாங்க, இந்த அரசு அதிகாரிங்க அவங்களுக்கு என்ன அறிவுரை கூறினாங்களோ தெரியல, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நிறைய பணத்தை நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும், அதனால நீங்க ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு அந்த மேல்முறையீடு தண்டனை மட்டும் ரத்து பண்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைங்கன்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க போல. வெளியே வந்து ஒப்பந்தத்துல பேசும்போது அந்த மேல்முறையீடு மனித உரிமை வச்ச கோரிக்கைனால அந்த மேல்முறையீடு வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு நீங்க நிறைவேற்ற தண்டனை ரத்து பண்ணிக்கிறத பரிசீலனை செய்து மீண்டும் அதை வந்து ரத்து செய்யறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது
நம்ம 15வது ஊதிய ஒப்பந்தத்திலையும் இருக்கு. இல்ல இப்ப நீங்க குறிப்பிட்டதை பார்க்கும்போது அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறார், ஆனால் அதிகாரிகள் தடுக்கிறாங்கிறது கண்கூட தெரியுது. அவர் நினைக்கணும், ஏன்னா அவருக்கு தெரியல, பரவாயில்ல இது வந்து நிதி நெருக்கடி இல்லாம ஒரு நம்ம கொடுக்குற கோரிக்கைக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. ஆனா அரசு என்ன சொல்லுதுன்னா, நிதி 5000 கொடுக்கறத விட்டுட்டு 50,000 40,000 கொடுக்க வேண்டியதாக, அவன் தண்டனையில தான் நம்ம பொழப்பே நடக்குது. போக்குவரத்து தொழிலாளியை நம்ம வந்து தண்டனை கொடுத்து தான் நம்ம இந்த துறையை நடத்திட்டு இருக்கோம். நீங்க திடீர்னு இதை ரத்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம துறையை நடத்த முடியாது, நீங்க இலவசம் வழங்க முடியாது அப்படிங்கறது அவங்க என்ன அதிகாரிகளுக்கு தெரியும் இல்லையா? இதை எப்படி வந்து கொண்டு போகணுன்றது அதிகாரிகளுக்கு வந்து அதை அவங்க வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த தண்டனையை, அதனால ஒரு 3 ஆண்டுகள் மேல்முறையீடு எல்லாம் ரத்து பண்ணிட்டு மீண்டும் பரிசீலனை செய்து நியாயமான கோரிக்கை இருந்தா ரத்து பண்ணி கொடுக்குறேன்னு இன்னமும் இத்தனை கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் அது குழு அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது, எந்த ஒரு தண்டனையும் நிறைவேற்ற இல்லை. 15வது ஊதிய குழு பேச்சுவார்த்தை என்பது பங்கேற்றவர்கள் முக்கியமா தொழிற்சங்கங்கள் பொதுவாக அனைவரும் சேர்ந்து வைத்த முக்கியமான கோரிக்கைகள் என்ன, அதில் நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் என்ன? இல்ல மத்தவங்க வச்சாங்கன்னா நம்ம மனித உரிமை முதல் கோரிக்கை வந்து அரசு உடைமை ஆக்கணும், அரசு ஊழியர் ஆக்கணும்ன்ற கோரிக்கை தான் நம்ம வச்சோம். அது வந்து இந்த அரசு வந்து ஏற்றுக்கொள்ளாது. அரசுடைய கொள்கை போக்குவரத்து ஊழியர்களுடைய பண பலன்களையோ அல்லது அவர்களுக்கு தேர வேண்டிய மற்ற சலுகைகளையோ உடனடியாக வழங்குவதற்கே தயங்குறவங்க அரசு ஊழியர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை எப்படி தருவாங்க? இல்ல அரசு ஊழியர் ஆக்கிட்டா அந்த மாதிரி இவங்க தனிச்சு அந்த துறையை வந்து தனியாருக்கும் கொடுக்க முடியாது, இலவசமும் வழங்க முடியாது. புரியுதா? இந்த துறையை வச்சுக்கிட்டு தான் ஏமாடிட்டு இருக்காங்க அந்த அரசு. எந்த அரசு வந்தாலும் சரி பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து இவர் வந்து பெண்களுக்கு இலவசம், அப்புறம் அடுத்த அரசு வந்தாக்க ஆண்களுக்கு இலவசம். இல்ல அதுதான் கேட்கணும்னு நினைச்சோம். ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா, திமுக அரசு வந்து தற்பொழுது பெண்களுக்கு இலவசம் வழங்கிட்டு பேருந்து பயணம், அடுத்து வந்து அதிமுக வந்து ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்றாங்க. விஜய் அவர்கள் வந்து யார் வேணா எந்த பஸ்ல வேணா போய்க்கலாம் அப்படின்னா, அப்போ போக்குவரத்து ஊழியர்களுடைய இல்ல இவங்க என்னதான் நினைக்கிறாங்க ஒண்ணு, இந்த துறையை வந்து இவங்க எப்படி சொல்றது, தனியார் துறையா இருக்கிறதுனாலதான் இது ஒரு கான்ட்ராக்ட், இது அரசு துறையா இருந்தா இவங்க தான் பேச முடியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த ஓடி பணியை இருக்க முடியாது, இந்த இலக்கு பணியும் அரசுடைய கருவூலம் மூலமாக யார் ஊதியம் பெறாங்களோ அவங்களெல்லாம் அரசு ஊழியராக ஆக்கப்படும். அதுதான் நம்ம கோரிக்கை வைக்காது. அதை நிறைவேற்றாத எந்த அரசு வந்தாலும் நிறைவேற்ற முடியும். அண்ணா திமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், நிறைவேற்றாத காரணம் என்னன்னா, இதை வச்சுதான் வந்து இந்த துறையை வந்து போக்குவரத்து தொழிலாளி ஒரு இலச்ச வாங்கி நினைச்சிட்டாங்க போல. எப்படினாலும் இவங்களை ஏமாத்தி நம்ம கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுல என்னன்னா, இந்த இபிக்கு எல்லாம் வந்து ஒரு சில சங்கங்கள் தான் இருக்கு, அவங்க சொல்ற கோரிக்கையை உடனடியாக முடிக்கிறாங்க. இந்த போக்குவரத்து துறைக்கு மட்டும் ஒரு சங்கம்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தர் சொன்னா நீ வா உள்ளவா, கிட்டத்தட்ட 87 சங்கத்தை உள்ள கூப்பிட்டு இப்ப நான் வெளியே வந்துட்டேன். எப்படி சாத்தியமானது? இல்ல சாத்தியம் சொன்னானே, இதை கேள்வி கேட்க யாருக்கிறான், இதை கேள்வி கேட்க மொத்தமா பதிவு பண்ண சங்கங்கள்லாம் இருக்கா இல்லையா, பதிவு இருக்கா இல்லையா, அமைப்பு சாரா பிரிவு சங்கங்கள்லாம் வந்து உள்ள வந்து, அதுல முதல்ல சங்கத்திலே 2 பேர் கூட இருக்க மாட்டான், அத்தனை பேர் 87 பேரை உள்ள கூப்பிட்டு நீ வந்து அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாரு, நீ என்னென்ன சொல்லுங்க, உனக்கு என்ன ஓடி வேணுமா, இல்ல ஏதாவது தண்டனை ரத்து பண்ணுமா, ரைட் ஓகே கையெழுத்து போடுறியா, இப்படி சொல்லிட்டு இந்த ஒப்பந்தம் முடியுதுன்னா அப்ப போக்குவரத்து தொழிலாளிக்கு எதிரான ஒப்பந்தம் தானே அது. இல்ல இப்ப இந்த 87 சங்கங்கள் அப்படின்றது மிகப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணிக்கையா இருக்கும்போது நீதிமன்றம் ஏன் இதை கட்டுப்படுத்த முயற்சி இல்ல? நீதிமன்றத்துக்கு தான் போய் நீதிமன்றமும் இப்ப என்ன சொல்லுதுன்னா, அவளை சங்கங்கள் அழைச்சு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நீ தேர்தல் நடத்துங்க, அங்கீகார தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் யாரு 50% வந்து 20% யாரு அதிகப்படுத்துறா அவங்கள வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா அந்த ஒப்பந்தம் சரியா இருக்கணும்ன்றது நீதிமன்றம் வழங்குறது நான் வரவேற்கிறேன். அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த 2016 இப்போ 26 வருது இல்லையா, அடுத்து 27 வந்து 16வது ஊதிய ஒப்பந்தம் வருது. இல்ல கடந்த ஆட்சியின் பொழுது தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள்னு கடுமையாக போராடிய தொமுசா இந்த ஆட்சியின் பொழுது அமைதியா இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருக்கிறாங்க. நாங்க தோமுசா இல்ல சொல்லிடுறோம், தோமுசா சிஐடிஓ அண்ணா மத்த எந்த சங்கங்களும் அவங்க ஆட்சி வரும்போது அவங்களுக்கு சாதனை தான். ஏன்னா அவன் தன்னிச்சையா செயல்படுறதுக்கு அதிகாரம் கிடையாது, தன்னிச்சையா செயல்பட சங்கத்தை அவன் நடத்த முடியாது. புரியுதா? நான் என்னன்றேன்னு என்ன கேள்வி கேட்க முடியாது. உன்னுடைய சலுகை நான் எதிர்பார்க்கல, என் தொழிலாளி உரிமை மட்டும் தான் கொடுன்னு நான் கேட்கிறேன். எங்களை அவனை வஞ்சிக்க முடியாது, கேள்வி கேட்கறது அதிகாரம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த அரசு எந்த அரசு, நீங்க அடுத்தது திமுக இல்ல அடுத்தது அண்ணா திமுக யாரோ ஒன்று வராங்கன்னா அவங்களுக்கு சாதனை தானே இவங்க பண்ண முடியும். இன்னைக்கு பேசுற பேச்சு நாளைக்கு பேச முடியும். இதே திமுக வந்து நாளைக்கு அவங்க பேசுவாங்க, ஏன் எங்களுக்கு இது மாதிரி வழங்கல. நீங்க கழகங்களா இருந்து அரசு ஊழியர்களா ஆக்குன்றீங்க, ஆனா கழகங்கள் இன்றைக்கு தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன், அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வித்துன்னு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 32 டிப்போக்கள் வந்து மாநகர போக்குவரத்து கழகத்தில் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 8 டிப்போக்கள், அந்த 8 டிப்போவிலும் வந்து அடமானம் இல்லாத டிப்போக்கள்லாம் வந்து தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பல்லவன் சாலையிலேயே முதல்ல அடமானத்துல தான் இருக்கு. யாருக்கு அடமானம்? அது அந்த அடமானம் போட்டு அந்த அரசு வந்து யாரும் தனியாருக்கு அடமானம் வச்சிருப்பாங்க. அதை
இது இப்ப நம்ம பொருள் ஒண்ணு இருக்கு. இப்ப போக்குவரத்து அப்படின்றது இன்றியமையாத விஷயம். இன்னைக்கு தமிழகத்துல வந்து அதிக வருவாய் ஈட்டி தருவது போக்குவரத்து துறைன்னு வச்சுக்கோங்க. அப்ப வரக்கூடிய லாபம்லாம் எங்கதான் போகுது? எல்லாமே அடமானம் இருக்கிறது அல்லது லாபம் நஷ்டம்னு முதல்ல லாப நோக்கத்துக்கான இந்த துறை இல்லைங்கிறது தான், பொதுமக்கள் சேவைக்கான துறை தான் இருக்குது. இப்ப என்ன பண்றான்னா இந்த எல்லாத்தையும் இலவசம், அதான் சொல்றேன், இந்த இலவசம் எல்லாத்தையும் அறிவிக்கும் போதுதான் அந்த உழைக்கிற தொழிலாளிக்கும் ஊதியம் கொடுக்க முடியல. சும்மா உட்காந்துக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரே நாள்ல வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்ற அரசு ஏன் இந்த இத்தனை ஆண்டுகளா உழைக்கிறாங்க? அவன் சொந்த பணம் உழைச்சி ஊதியம் வாங்குறான், அந்த பணத்தை கொடுக்க முடியல. ஒரு 500 கோடி ஒதுக்குனாலே கிட்டத்தட்ட ஒரு அளவு சரி பண்ண முடியும். ஒரே நைட் ஒன் நைட்டு நீங்க வந்து 6550 கோடி ஒதுக்கி அவங்களுக்கு நைட் ஒன் நைட்டு மத்திய அரசு ஏதோ உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டோமோ அந்த இலவச தவிர்த்துருவாங்களோ, நம்ம இது பண்ண அவசரமா நைட் ஒன் நைட்டு போடுறோம். ஏன் அந்த தொழிலாளிக்கு அது மாதிரி போட்டா எவ்வளவு ஒரு இதா இருக்கு? இப்ப தொழிலாளர் பணியில இருக்கும்போது இறந்துட்டா அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரண நிதியாக ஒரு பெரிய தொகை தரப்படுகிறதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எங்க கொடுக்குறாங்க சார்? அந்த தொகையை வந்து அதுதான் சொல்றேன்னு, தண்ணி போட்டுட்டு குடிச்சிட்டு சாகுறான், கஞ்சா அடிச்சு சாகுறான், அவனுக்கு 10 லட்சம் 20 லட்சம் நிதி வந்து அரசு இந்த இப்ப நடக்க போற அரசோ இல்ல இருக்குது. ஆனா போக்குவரத்து தொழிலாளி ஒருத்தர் இறந்துட்டா போக்குவரத்து தொழிலாளி ஊதியத்தை பிடிச்சி இப்ப நடக்கிற கொடுமை அதுதான். நான் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். போக்குவரத்து தொழிலாளியுடைய ஊதியத்துல பிடிச்சி மாசம் ஒரு சம்பளத்தை பிடிச்சி அவங்க நிதி கொடுக்குற மாதிரி அரசு காட்டி மாதம் 1000மோ 2000மோ இல்ல 500 300 400 எத்தனை பேர், அப்ப அதுல எத்தனையோ லட்சம் கோடிகள் வருமானம் வருது. அதை வந்து சரியான முறையில் அந்த நிதி போய் சேர்தான்றதுக்கும் ஒரு கணக்கு கிடையாது. ஒரு வாய்மொழி உத்தரவுல தான் அது ஒரு சட்டம் நிறைவேற்றப்படலை. அதை வந்து இந்த தொழிற்சங்க அடிமை தொழிற்சங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க கண்முனையில தொழிற்சங்கத்தினுடைய ஒப்புதல் பேர்ல தான் நான் வழங்குறேன்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்துறாங்க. ஒவ்வொரு அந்த பண்டு நிதி ஒதுக்கும் போதெல்லாம் அந்த தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு அழைப்பு இல்ல. பொது வெளியில பார்க்க முடியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து ஊழியர்கள் அந்த சங்கங்களுடைய தலைமையை கேள்வி கேட்கிறார்கள். இப்ப முதல்ல கேள்வி கேட்க மாட்டாங்க. தொழிலாளர்கள் விருப்பம் இல்லாம அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது அல்லது செய்யாத விஷயத்தை செய்து விட்டதாக சங்கங்களே முன்னிறுத்துவது, தொழிற்சங்கங்களை அதை வந்து சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே வந்து பொதுவெளிகளில் ஃபேஸ்புக்லேயோ மற்ற ஊடகங்கள்லையோ வந்து கேள்வி எழுப்புறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் சங்கங்களால் குறிப்பிடப்பட்டு அவங்க மீது உளவியல் ரீதியான தாக்குதல் நடத்தப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. உண்மைதானா? அது உண்மைதான். இப்போ வந்து ஒரு தலைவர் சமீபத்தில் இப்போ பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு புது பென்ஷன் திட்டம்னு ஒன்று அறிவிச்சாரு. அது இவங்க என்ன பண்ணா, இந்த ஒரு ஜட்கசிவோ ஒரு சங்கங்கள் போய் முதலமைச்சரை வாழ்த்தியாக எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி முதல்ல அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னு நம்ம வந்து கேள்வி கேட்டு அந்த சங்கத்தை நான் அழைச்சி கூப்பிட்டு பேசும்போது, என்னங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு நீங்க இது பண்ணுவீங்களான்னா, இல்ல எனக்கு கையை மூடி வச்சிருந்தா எப்படி தெரியும், திறந்தாதானே தெரியும். அப்ப திறந்து பார்த்துட்டு இல்லை நீங்க வந்து பாராட்டு தெரிவிக்கணும், நீங்க மூடி வச்சுட்டு எப்படி தெரிவிக்கலாம் அப்படிங்கிற போது தொழிலாளி வந்து போராட தானே செய்வான். எனக்கு எதிரான போராட்டம். ஒரு தலைவன் நம்பிதான் அந்த தொண்டர் இருக்காங்க. இப்ப தலைவன் சரியா இருந்தா தான் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். தலைவனே வந்து அடிமை மாதிரி போயிட்டு எப்படி அந்த தொண்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் சொல்லுங்க? அரசுக்கு சாதனையா போகும்போது நம்ம அந்த பொறுப்புல இருக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. இல்ல, அந்த ஊழியர்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை காண்பித்து அரசிடம் வந்து தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் தலைவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சாத்தியம் தானே? உண்மைதானே? உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சங்கத்தினுடைய வலுவை பயன்படுத்தி தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. அதனாலதான் அரசு தொடர்பா எந்த ஒரு விஷயம் அப்படிதான் இந்த ஆளுங்கட்சி இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப திமுக இருக்குதுன்னா 1.5 லட்சம் தொழிலாளி அவங்க என்ன பண்றாங்கன்னா, என் பக்கத்தை நீ சந்தா கட்டணும், இல்லைன்னா உன்னை வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், டெபார்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பேன் அப்படின்ற மிரட்டி அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமே வந்து கையெழுத்து இவங்களே இட்டு ஊதியம் பெறுறாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு இப்ப ஆள் இல்லை. கேள்வி கேட்டீங்கன்னா உன்னை பண்ணிட நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர முடியாதா? ஒரு எத்தனை முறை தான் நான் நீதிமன்றம் எவ்வளவு பேர் தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறோம். நம்ம உழைக்கிற ஊதியமே ஒழுங்கா வாங்க முடியல. இதுல வேற ஒருத்தர் சார்பா அந்த அதே நீதி தானே மற்ற தொழிலாளர்களுக்கும் வரும். அப்ப வந்து நீதிமன்றம் இதை நீதிமன்றம் கொடுக்குற உத்தரவே இந்த அரசு மதிக்கல. போக்குவரத்து தொழிலாளியே இது மாதிரி வந்து என்னுடைய நேரத்தை வீணளிக்காதீங்க, அவங்களுடைய பணத்தை கொடு, நீதிமன்றம் கொடுக்குற உத்தரவே இந்த அரசு ஒத்துக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்குது, மேல்முறையீடு பண்ணுது. என்ன பண்ணுவீங்க? அதாவது நீதிமன்றம் அரசு போலாம், தொழிலாளி போக முடியுமா? எதிர்த்து போக முடியுமா? இல்ல, உங்களுடைய பார்வையில பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் இல்ல? அது வந்து எதுக்காக கேட்கறோம்னா, ஒவ்வொரு போராட்டத்தின் பொழுதும் முதல் குறிக்க அதை வச்சு சங்கங்கள் எந்த சங்கமாக இருந்தாலும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குங்கள். அது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாது அப்படின்னும் பொழுது உறுப்பினர்களை ஏன் ஏமாற்றுறாங்க சங்கங்கள்? அது ஏமாத்துறாங்கன்னா, இப்பதான் நான் சொல்றேன், ஒரு பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு ஒரு பண்டு ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப நம்ம கிட்ட இருந்தே பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல, அதே நிலைமை தான் இந்த பழைய புதிய பென்ஷன் திட்டம் தான் நான் என்னுடைய கருத்தா சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு அதான் உன் பணத்தை எடுத்து உனக்கே கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன தேவை? இப்ப நான் பாதிக்கப்படுறேன், என் பணத்தையே நான் 10 பேர் பணத்தை எடுத்து ஒருத்தர் கொடுக்கறதுக்கு நீ அரசு எதுக்குன்னு கேட்கிறேன். பாதிக்கப்படுறோம் அரசு. அப்ப அரசு துறையில வேலை பார்க்கறோமா இல்ல தனியார் துறையில வேலை பார்க்கணும்? யார் இருந்தாலும் என் பணம் தான் கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் பாதிக்கப்படணும். நிறுவனம் ஒரு பண்டக விசேஷம் எல்லாத்தையும் பணியமா வச்சு நம்ம போய் வேலை பார்க்கறோம். அவங்களுடைய உழைப்பு ஒரு நாள் வேலைக்கு போனதானே சம்பளம் கொடுக்குறீங்க, இல்லைன்னா கொடுக்கறத கட் பண்ணிடுறீங்க இல்லையா? மற்ற துறையில் அப்படி இருக்கா? ஆசிரியரோ மற்றவங்க கிடையாது. இப்ப நடத்துனர் ஓட்டுநர் தேர்வுல வந்து தகுதியுடையவர்கள் நீக்கப்பட்டு பணம் கொடுத்தவர்களுக்கு முறைகேடாக
இது பெரிய விஷயமா நடக்குது. இதுல என்ன விஷயம்னாங்க, கிட்டத்தட்ட 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் கூட போயிருக்குன்றத நான் என்னுடைய காது மூலியமா நான் என்னுடைய கேள்விப்படுறேன். அவ்வளவு தேர்தல் ஏன் சார், ஒரு வேலைக்கு போறவங்க பயிற்சி பெற்று நல்லா திறமையா வேலைக்கு வண்டி ஓட்ட முடியுமான்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆள் எடுத்தா அது விபத்து இல்லாம நடக்கலாம். நான் வந்து தேர்தல் வச்சு நல்லா நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிக்க 2வது மார்க் வாங்கி என்ன 4 வாத்தியார் வேலை போய் உட்கார போறாங்களே, அவங்கள போய் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை கொடுத்து அப்படியே ஒரு இது என்ன சொல்றது, முன்னே செந்தில் பாலாஜி வந்து ஏமாத்தின ஒரு நாடகம், இது ஒரு வேற வித்தியாசமா அதே விஷயம் இது வந்து மாற்று கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஓ நம்ம இது பணத்தை வந்து சதுரங்க வேட்டை பார்ட் 2 சதுரங்க வேட்டை ஆமா அதுதான் உண்மை. அதுக்கு எதுக்கும் பெருசா ஒண்ணும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா அது நேரடியா வாங்கினாங்க, இது மறைமுகமா வாங்குறாங்க. இப்ப ஓய்வு பெற்றவங்க எல்லாம் அதை அந்த அதிகாரியை கொண்டு அங்க பணியில வச்சுட்டு அவங்க மூலியமா அந்த பணத்தை வசூல் பண்ணி இவங்களுக்கு போய் சேருது. அப்ப இந்த சங்கங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குல்ல, சங்க நிர்வாகம் எல்லா சங்கத்துக்கும் தெரியுது. நானே தான் கேள்வி கேட்கிறேன், நானே போய் அந்த அமைச்சரை சந்திச்சு கொடுக்குறேன். வருவானு ஏங்க 1 லட்சம் 2 அப்படி ஏதாவது வாங்கிட்டு கூட போட்டீங்கன்னா கூட ஒரு புண்ணியமா இருக்கும். இது வந்து 10 லட்சம் வாங்கிட்டு போறது ஏத்துக்கொள்ள முடியுமா? அந்த தொழிலாளி 6 மாசம் நீ 5 வருஷம் வேலை செஞ்சாலே அந்த 10 வருஷம் அந்த 10 லட்சமோ 20 லட்சம் எடுக்க முடியாது. 5 வருஷம் வேலை செய்யற வரைக்கும் திறமையா வேலை செய்யணும். சின்ன ஒரு தவறு நடந்தாலே அந்த தொழிலாளி தூக்கி ரிமோட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அவன் வாழ்க்கை என்னப்பா, அந்த குடும்பம் என்ன ஆகும்? உழைக்கிற தொழிலாளி கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுக்குற அரசு இந்த தமிழ்நாடு இதுதான் முதல் முறையா. போக்குவரத்து தொழிலாளர்கள் சிறப்பா பணி செய்யணுன்றதுக்காக ஊக்கத்தொகை வர்ற தொழிலாளி எதுக்காக வேலை செய்யறாங்க, கவர்மெண்ட் வேலைன்னு நினைச்சிட்டு வராங்க. உடனே தனியார் கூட்ட 10 லட்சம் கொடுத்துட்டு நீ தனியார் ஆக்கிட்டு போயிட்டேன்னா இப்போ எம்டிசி ஆயிடுச்சு. அடுத்தது நீ கொஞ்சம் கொஞ்சமா நகர பேருந்தெல்லாம் நீ ஆக்கிட்டு வரும். அதுக்கான உத்தரவு 10 ஆண்டுகளோட இறுதி வடிவம் கழகமே தனியார் மயமாக்கப்படுமா? கழகமே தனியார் ஆயிடுச்சு. இல்ல நீங்க இது வந்து மெட்ரோ மட்டும் தானே அந்த மாதிரி இருக்கு. மெட்ரோ மட்டும் தான் இப்ப என்ன சொன்னா, டிரைவர் மட்டும் தான் வந்து நிர்வாக தனியாருக்கு கொடுத்துருக்கேன். என்னுடைய நடத்துனர் வந்து கழக நடத்துனர் தான் சொன்னாங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணா போட்டாங்க. என்ன செய்ய முடியும்? இப்போ அதே மாதிரிதான் சிறப்பு பஸ் எல்லாம் இயக்கணும். என்ன செய்ய முடியும்னு கேக்குறது வந்து ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினர் கேட்கலாம் சார். சங்கத்தினுடைய நிர்வாகம் வந்து அப்படி கேட்க கூடாது இல்ல. தோமுசா வந்து அவர்களுக்கு ஆதரவான சங்கம், அவருடைய சங்கம். சிஐடியு அவர்களுக்கு இணக்கமானவர்கள். ஆட்சி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இணக்கமா போயிடுவாங்க. இப்ப கேள்வி கேட்பதற்கான ஒரு தலைமை அப்படின்னு இருக்கும்போது நீங்க அதை உரத்த குரல் எழுப்பலாமே. குறைந்தபட்சம் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அந்த பிரச்சனை. அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே எல்லாத்தையும் நம்ம கேள்வி இன்னைக்கு தற்சமயம் நான் எல்லாத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம இயக்கம் இயங்கிட்டு அந்த இயக்கத்துக்காக அந்த மக்களுக்கான சேவையை நம்ம ஒரு அதிகாரியும் ஒரு அரசாங்கத்தையும் நம்ம கேட்கிறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம். சமீபத்தில் கூட அந்த போக்குவரத்து செயலாளருக்கு இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றல, இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்கு, நோட்டீஸ் கொடுத்துட்டு வரேன். போக்குவரத்துறை அமைச்சரும் சந்திக்கிறோம். ஆட்சி காலம் முடியும் போது சில விஷயம்லாம் முடிச்சு கொடுக்குறேங்கிறது ஒரு எளிமையான எப்படின்னா, அந்த அமைச்சர் வந்து யாருக்கிட்டையும் எல்லா ஒரு சங்கங்களையும் சகஜமா பழகி நான் எல்லா சங்கத்தையும் அழைப்பு கொடுத்து அந்த பேச்சுவார்த்தை நடத்துன்னு தான் உடன்பாடு என்னை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு ஆள் உள்ள ஒரு தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்கன்னா நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றப்படும். இப்போ நான் சொல்றேன், மின்சாரத்துறையில வந்து கொஞ்சம் குறைவான சங்கங்கள் இருக்கும்போது அவங்களால 5 சங்கம் கையெழுத்து போடலனாலும் ஒப்பந்தம் நிறைவேற்றாது. 84 சங்கத்துல 80 சங்கம் கையெழுத்து போட 40 சங்கம் கையெழுத்து போட்டு கூடாது. தாழ் உள்ள சங்கங்கள் சிஓடி இல்ல எந்த சங்கம் கையெழுத்து போட, ஏடிபி யார் கையெழுத்து போடல, நான் கூட ஏடிபி கையெழுத்து போடல, நானும் போடல, எல்லாரும் போடல. அப்போ ஜியோ ஐடி பாஸ் ஆயிடுச்சே இல்லையா? என்ன காரணம்? அவங்களால எந்த பலனும் கிடையாது. அவன் என்ன பண்றான், எனக்கு தேவை கேடு, எந்த தொழிலாளி எப்படி போனாலும் எனக்கு சலுகை இருக்கான்ற வர சங்கங்கள் தான் இருக்கு. அதிகப்படியான சங்கங்கள் இருக்கிற போக்குத்துறையை நிறைவேற்ற முடியாது. சரி, அப்படிப்பட்ட தொழிலாளர் விரோதமான சங்கங்களை களையெடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கும்? கலை எப்படி எடுக்குவீங்க? கலை எப்படி எடுக்க முடியும்? தொழிலாளர்கள் தான் எடுக்கணும். தொழிலாளர் என்ன பண்ணுவோம்? நான் என்ன சொல்றேன், அரசு வந்து அங்கீகரிப்பு தேர்தல் ஆணையம், அதாவது லேபர் கமிஷன் முடிவு எடுக்கணும். எங்கெங்க நீங்க எவ்வளவு மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்க, அவங்க மட்டும் தான் ஒப்பந்தம் போடணும். அப்படியே 13வது ஒப்பந்தத்தில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். அதுல ஒரு சில சங்கங்கள் 5 ஆண்டுகள் அந்த சங்கங்களை புதுப்பிக்காத சங்கங்கள்லாம் ஒப்பந்தம். தொழிற்சங்க செயல்பாடுகளில் அனுபவம் உள்ள வழக்கறிஞர்கள் சென்னையில இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த மாதிரியான வழக்கறிஞர்களுடைய ஒரு அனுபவத்தையும் பயன்படுத்தி இந்த விஷயத்தை ஏன் கலையை கொடுத்துக்கிற மாதிரி நடந்துங்கிறதுனாலதான் இந்த ஓரளவுக்கு அது இப்படி நடக்குது. இல்லைன்னா சுத்தமா கேட்குற எல்லா சங்கமே கேட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்ப நாளைக்கு ஒப்பந்தம் தனியாருக்கு கையெழுத்து போட்டு அத்தனை சங்கம் கையெழுத்து போட்டு தயாரா இருக்கு. எதிர்த்து கேள்வி கேட்கிற சங்கங்கள் இல்ல. எந்த அரசாவது வந்து நான் வாக்குறுதியில நான் இலவசத்தை நான் கொடுக்க மாட்டேன், இந்த துறையை வந்து அரசுடைய ஆக்கணும் சொல்லுங்க. அடுத்தாவது ஆட்சியில் அவங்க தான் உட்காருவாங்க. நான் அடிச்சு சொல்றேன், நான் இலவசத்தை எந்த பொது சேவை நிறுவனத்துக்கு இலவசம் வழங்காது. குறைஞ்சது 50 ரூபா டிக்கெட்னா 25 ரூபா கூட கொடுக்கணும்னு அறிவிக்கலாங்க. அந்த துறையை எப்படி நடத்துவாங்க, அதுக்கு டீசல் எப்படி போடுவாங்க, டிரைவருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க, இதெல்லாம் இதுதான் மக்களுக்கு புரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. எல்லாமே இலவசம், போக்குவரத்து ஆண்களுக்கும் இலவசம், பெண்களுக்கும் இலவசம். நான் போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதியத்துக்கு என்ன பண்ணுவாங்க, டீசல் போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்க போட போறாங்க, எங்க கொடுப்பாங்க? அடுத்த 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாசத்துல தனியார் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆட்சி வந்துட்டு 5 வருஷம் தக்க வச்சு தனியார்கிட்ட போயிடுச்சுன்னா இவங்க திரும்பி போய் ஆகணும், பொதுமக்கள் கட்டணம் சொல்லி. கண்டிப்பா இப்ப வந்து பேசிக்கா ஒரு கடகால் போட்டாங்க, இந்த அரசு போட்டிருக்கு. அடுத்த அரசு வரும்போது என்ன ஆகும், உனக்கு தான் இப்போ இன்னொரு அரசு சொல்லுது இல்லையா, ஒருத்தம் விஜய் என்ற ஒரு கட்சி வந்து என்ன சொல்லுதுன்னா, மொத்த பேர் ஏறி போயிடலாம், வண்டி ஓட்டுறது. அப்புறம் நான் ஏதாவது வேற மாதிரி தான் சொல்ல முடியும்.
வண்டி ஓட்டுறது யார் வந்து ஓட்டுவான்? யாருக்கு அவன் சம்பளம் கொடுக்க முடியும்? இன்னும் போக்குவரத்து தொழிலாளின்னு எழுச்சவன். அதாவது இல்ல சார், அவரு இதை அறிவிச்சிருக்கலாம், திரையரங்குல எல்லாம் இலவசம் படம் நீங்க இலவசமா பாத்துக்கலாம்னு விஜய் அறிவிச்சிருக்கலாம் சார். அது அவரு விடுங்க. அவர் சும்மா அவர் யாரும் சொல்றாங்க சொல்றது பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க இப்படி சொன்ன எல்லாம் இலவசம் அறிவிக்கிறாங்க, நீ சொல்லி பாரு, கைத்துட்டான். அப்பதான் அவருக்கு பாதிப்புன்றது அவருக்கு இன்னும் தெரியல. இப்ப என்ன கேட்டா நான் சொல்லுவேன், நீங்க அதை அறிவிக்காம இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்னு நான் சொல்லுவேன். இல்ல யாருக்குமே எந்த அரசு இன்னைக்கு வர்ற அரசு யாருமே போக்குவரத்துறையில பொது சேவை நிறுவனத்தை இலவசம் கிடையாது. நீங்க வந்து குறைவான அதிகப்படியான டிக்கெட்டை ஏத்தல, மற்ற மாநிலம் எல்லாம் ஏத்தாம நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம குறைவான இது மக்கள் சேவைக்கான துறையா நம்ம பண்றோம்னு சொன்னா அது வரவேற்கலாம். அப்போ அந்த இடமும் தனியாருக்கு போகாது, அந்த துறை நம்ம கிட்ட கட்டுப்பாடுல இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, இந்த தனியாருக்கு கொடுக்கறது காரணமே நம்ம இந்த இலவசத்தை அறிவிச்சே நம்மளால கட்டுப்பாடு நடத்த முடியாது, போக்குவரத்து தொழிலாளி ஊதியத்தை கொடுக்க முடியாது, தனியார்கிட்ட ஒப்பந்தம் கொடுத்து நம்ம உட்காந்து கமிஷன் வாங்கிட்டு உட்காந்துக்கலான்றதுனாலதானே இவங்க இப்படி அறிவிக்கிறாங்க. அதிகப்படியான அறிவிக்கிறது காரணமே இதுதானே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு எல்லா அரசுக்கும். இப்ப பேருக்கு வேணா பேசிப்பாங்க, நீ ஆண்களுக்குன்னு விட்டா நான் பெண்களுக்கு, ஒருத்தர் 2000 கொடுத்தா நான் 3000. அந்த 3000 எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? நம்ம மக்கள் பணம் தானே, நம்மளுடைய வரி பணம் தானே. உன் சொந்த கட்சி பணத்தில் கொடுக்கறதுக்கு உன் தகுதி இருக்கா? எந்த அரசுக்கான தகுதி இருக்கா? மக்கள் வரி பணத்துல நான் போக்குவரத்துறை இலவசமா கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் பண்டு கொடுக்குறேன், அந்த பண்டுல தான் நீங்க வந்து போக்குவரத்துறை இயங்குதுன்றாங்க. அதுக்கான வெள்ளை அறிக்கை அதை வெளியிட முடியுமா தமிழக அரசை? நான் கேள்வி கேட்கிறேன். நான் இவ்வளவு பணம் இந்த அரசுக்கு நான் போக்குவரத்துக்கு ஒதுக்கிறேன், இந்த நிர்வாக இயக்குனர் வாங்கியிருக்காங்க, இதை வந்து இதுலதான் நடக்குதுன்றதுக்கான வெள்ளை அறிக்கை. நாங்கள் அறிந்தவரை பொதுவா எந்த ஒரு தனியார் நிறுவனமும் அந்த ஆண்டறிக்கையை வெளியிடணும் நிதிநிலை குறித்து அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது இல்லைங்களா? அதே வந்து போக்குவரத்து துறை வந்து ஏன் அதை வெளியிடு? போக்குவரத்து கழகங்கள் வந்து இந்த ஆண்டுக்கான துறையே அவன் கையில இருக்குது, காவல்துறை அவன் கையில இருக்கிற மாதிரி போக்குவரத்துறை அவன் கையில இருக்குது. மின்சாரத்துறைன்னு பீச பிடிக்கிட்டு போயிடுவான். நான் என்ன சொல்றேன்னா, நான் நினைச்ச ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க. இந்த துறையை காப்பாற்றுமே எந்த துறையில இல்லை, அதுக்கான துறை தான். ஆனா மக்கள் சரியில்லை. இதை வந்து இலவசன்ற சொல் பேர்ல வந்து இந்த தனியார் எலெக்ஷன் வச்சு ஜெயிக்கிறோம்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரி மாத்திடலாம். மக்கள் வந்து முடிவு எடுத்தாங்கன்னா இந்த துறையை அரசோட மறுபடியும் மாற்றலாம். இல்லைன்னா இன்னும் 6 மாத காலத்துல இந்த போக்குவரத்துறை இருக்காது. அப்போ பாதிப்பு என்னன்னா போக்குவரத்து தொழிலாளி மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்பு. ஏன்னா இன்னைக்கு எந்த இடத்துலனாலையும் 2 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் இருந்தாலும் அந்த பஸ் இயங்குது, நைட்டு 12 மணிக்கு இயங்குது. தனியார் துறையில இயங்க முடியுமா? அவன் ஃபுல் வருமானம் தான். அரசு போக்குவரத்து கழகங்களாக இருந்தாலும் ஒரு குறைகளை குற்றங்களை சுட்டி காட்ட முடியும், அதற்கு தீர்வு கிடைக்கும். தனியார் மயமாயிடுச்சுன்னா அவங்க கிட்ட போய் நீங்க ஏத்து பேச முடியாது. நான் இப்ப 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு பெண்களுக்கு வாங்குறாங்க இல்லையா, 5000 ரூபாய் முன்கூட்டி, அதாவது நான் இன்னும் 3 மாசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போறது. உழைச்ச தூட்ட முன்னாடி கூடிய அது கொடுக்க முடியல, புரியுதா? நீ முன்னாடி கொடுக்குற, அப்ப எதுக்காகனா நீ ஆட்சிக்கு வரணும். எந்த அரசும் வந்து முன்னாடி ஆட்சிக்கு வரணுன்றதுனால முன்பணம் கொடுக்குறது, இது ஒரு லஞ்சமா கொடுக்குற மாதிரி தான். இந்த ஓய்வூதிய பணப்பலன்கள் வந்து நிலுவையில் இருந்த தொகை வழங்கப்பட்டு விட்டதாக செய்திகள் அங்கங்க வருகிறது. இல்ல, இந்த ஆட்சி இப்ப முடிய நேரத்துல ஒரு சில அறிக்கையெல்லாம் உடனே 4 ஆண்டுகளா நீ நிறுவனத்தை நாங்களும் போராடிட்டு இருக்கோம், கண்ணீர் வச்சிருக்கோம், 10 பேர் செத்து போயிட்டான். இப்ப செத்து போன பிறகு நீ பணத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த பாவப்பட்டவர்கள் யாருக்கு போய் சேரும்? இந்த அரசு தானே போய் சேரும். எந்த அரசு எந்த அரசுக்கும் போய் சேருமா? உழைக்கிற தொழிலாளியோடைய, அதான் சொல்றேன், போக்குவரத்து துறையை வஞ்சிக்கிற எந்த அரசும் வாழ்ந்து சரித்திரம் கிடையாது. அப்ப நிலைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் தபால் வாக்குப்பதிவு அப்படின்றது கழக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது. அரசு ஊழியர்கள் வந்து தேர்தல் பணிகள்ல இருப்பாங்க, அதனால அவர்களுக்கு தபால் வாக்குகள் வழங்கப்படலாம். போக்குவரத்து ஊழியர்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு அவங்க பணிகளை செய்யலான்னும் பொழுது எதுக்காக அவங்களுக்கு தபால் வாக்குகள் வந்து ஏமாற்றப்படலாம்ன்றது காரணம் தான் நான் கருதப்படும். என்னுடைய முந்தைய ஆட்சியில இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல கூட நான் போக்குவரத்து தொழிலாளி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையே நமக்கு ஒரு நாள் ஊதியம் கொடுக்குறான். நீங்க ஜனநாயக கடமை ஆற்றணுன்றதுக்கு ஓட்டு போட்டு தான் நீங்க போய் உங்க பணியை செய்யலாம்னு இருக்கு. அப்ப நீ தபால் ஓட்டு பண்ணி நீங்க நேரில் நான் 1/2 மணி நேரம் லேட்டா போனா வேற ஒருத்தன் போட்டு போறான், புரியுது? 1/2 மணி நேரம் நான் லேட்டா போனா என்னுடைய பேரை வச்சு வேற ஒருத்தன் போட்டு போற நேரத்துல தபால் ஓட்டுல எந்த மாதிரி நடக்கும்? போக்குவரத்துல அதே ஒரு கேவலமாச்சு. அது இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, கட்டாயப்படுத்தி ஒரு பிரான்ச் வந்து தருமபுரி, சேலம் கோட்டம், தருமபுரி மண்டலத்துல அதிகப்படியா இடத்துல கூட குறைவா, சும்மா என்ன சொல்ற, விருப்பப்பட்ட நீ எடுத்துக்கலாம். தொலைதூரம் வண்டி போடுது இல்லையா, காலையில போனா நைட் எல்லாம் வர முடியாது அப்படிங்கிறவங்க அது தபால் ஓட்டு எடுத்துக்கலாம். பக்கத்துல லோக்கல் ஒரு எல்லாரையும் நீங்க தான் வாங்கிட்டு ஒரு கட்டாயப்படுத்துறது நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்க விருப்பத்தை இன்னைக்கு வந்து இப்ப எதிர்கட்சிகளாலும் ஆளுங்கட்சியினாலும் குற்றச்சாட்டு கஞ்சா புழக்கம், போதை வஸ்து அதிகம். நீங்க பார்த்தா நிறைய சமூக வலைதள வீடியோக்கள்ல பார்த்தா நடத்துனர் ஓட்டுநர்கிட்ட வந்து கஞ்சா அடிச்சுட்டு இளைஞர்கள் வந்து ஒரு வாக்குவாதம் சண்டையில் ஈடுபடும். இந்த மாதிரி பிரச்சனைகளை பணியில் ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வதை வந்து மனித உரிமை தொழிற்சங்கம் எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன தீர்வு இருக்கணும்? உண்மையா கண்டிக்க தான் செய்யறேன். நான் என்ன போதைப் பொருட்கள் வந்து போட்டுட்டு, போதைப் பொருட்கள் இல்லை சார், முதல்ல போக்குவரத்து தொழிலாளி பாதுகாப்பு இல்லைன்ற. ஏன் பாதுகாப்பு இல்லைன்னா, இந்த அரசு பஸ்ல வந்து 50 பேர் தான் ஏத்திட்டு போகணும் போது, நீ 100 பேரை ஏத்திட்டு போகணும் போது ஒரு அரசு உத்தரவு போடும். 50 பேர் ஏத்திட்டு போகணும், கரெக்டோட தான் ஏத்திட்டு போகணும், அந்த வண்டி அப்பதான் விபத்து இல்லாம இயங்குன்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நீ 50 பேர் ஏத்திட்டு போகணும். அதனுடைய பாரம் தாங்க முடியாம என்ன பண்ண, அடிக்கிற பிரேக் நிக்காம போய் எங்கன்னா முட்டி
இப்போ ஏத்திரி போடும்போது டிக்கெட் அதிகமாக சேல்ஸ் பண்ணலாம், அதுல ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும் அப்படின்னு நடத்துனர்கள் ஓட்டுநர் நினைப்பதனால இது செய்யறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்ல அவங்களுக்கு அதிக அரசு உத்தரவு போட்டா மீறி அவங்க ஏத்த முடியுமா? 50 பேருக்கு மேல ஏத்துனா உனக்கு மெமோ கொடுத்துருவோன்னு ஒரு உத்தரவு போட சொல்லுங்க, அவன் ஏத்துறானா? அப்போ என்ன ஆகுனா மக்கள் வந்து அந்த தொழிலாளி மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருப்பாங்க. ஐயா நான் அவசரமா போனேன் எனக்கு ஒரு சீட்டு ஒதுக்குங்கன்னு. இப்போ என்ன சொல்றான் 50 பேர் நீ பஸ் ஏத்தலைன்னா அடுத்த போனை பண்ணி சொல்றாமா, நீ மத்தியம் அங்க நில்லு, இந்த டிரைவர் நிறுத்த மாட்டான், அவன் கையை கால ஓடினான், அவன் சட்டையில ஸ்டேரிங்ல இழுத்து போட்டு சூகாலில் ஒதுக்கிறான். என்ன மாதிரி நிலவுங்க? அதுதான் சொல்றேன். ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னு கரெக்டாக அரசு நிறைவேற்றும் போது மக்களுக்கு அரசு 22,000 பஸ்ஸுக்கு 30,000 பஸ் போடுறேன், நான் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றும் கரெக்டாக சேஃபாக போகுதுன்னு சொன்னால் பரவாயில்ல. நம்ம பஸ் எந்த நேரத்தில் எங்கே பிடிக்கும் கலந்து விழுவும் தெரியாது. அதில் வேற அவ்வளோ அதிகப்படியான பாரத்தை ஏற்று அந்த அரசு அதிகாரி என்ன பண்ணுறான், நீ அதிகமாக ஏற்று அதிகம் இலவசம் மக்கள் சேவைக்கான துறை இதில் வந்து அதிகப்படி ஏற்றுனா அப்புறம் எதுக்கு இலவசம் கொடுக்குறேன்னு இலவசமாக ஏற்றுன்னு போகும்போது அதிகப்படியான எதுக்கு வருமானம்? மக்களுக்கு சேவைக்கான துறை தானே இது. இப்போ நிறைய அதிகாரிகள் என்ன பண்ணுறான், வருமானம் இல்லைன்னா ஒன்று அந்த கலெக்ஷன் வாங்க மாட்டேன், கண்டக்டர் நீ அதிகப்படியாக நீ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போய் ஓட்டிட்டு வந்து சம்பாரிச்சுட்டு வந்து கொடு அப்படின் போது நல்லா எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த இடத்துல நீ எப்படியா நீ கேட்ப, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இது மக்கள் சேவைக்கான துறை, இதை வந்து நீ வருமானத்துக்கான துறை இல்லை அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் கலெக்ஷன் வாங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிறைய இடத்துல நடக்குது. பேருந்து பணியின் பொழுது விபத்து ஏற்பட்டு உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்று மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது கூட அவர்களுக்கு பணி வழங்காமல் கலந்தாழ்த்துகிறார்கள் நிர்வாகத்தினர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கத்தில் ஆளும் கட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாற்றுப்பணி என்கின்ற பெயரில் வேலையை செய்யாமல் சம்பளம் வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கும். இந்த குளறுபடிகளை தீர்வு காண்பதில் தீர்ப்பதில் என்ன பிரச்சனை இருக்கும்? பிரச்சனை ஆளுங்கட்சின்னு வந்துட்டாவே இப்படி தானே இருக்கு. இந்த துறை தனியார் அதாவது கழகமா இருக்கிற வரைக்கும் இவங்க தானே அதை இது பண்றாங்க. அரசு உடைமையா இருந்தால் இந்த மாதிரி இலவசம் கொடுக்க முடியாது, அந்த வேலை அவங்க பணி அவங்க தொடரலான்றது. இதே மாதிரி அதிகப்படியான சங்கங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்தந்த கட்சியில 10 கூட்டணிக்குதுன்னா 10 பேருக்கு இப்போ இன்னைக்கு இப்போ இனி வருங்காலத்து இப்பெல்லாம் வந்து தனிச்சு எதிர்கட்சி அப்படின்ற வர்றதுனால பண்ணாங்க. இனி வருங்காலத்தில் அது கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. இல்லை ஒருவேளை போக்குவரத்து கழகம் முற்றிலும் தனியார் மயமாக்கப்பட்டால் இந்த சங்கங்களுடைய எண்ணிக்கை சுத்தமாக இல்லாமல் போயிருமா? சங்கங்கள் இருக்குமா? ஏன்னா தனியார் மையத்தில் போய் நீங்கள் பெரிய அளவில் ஆதிக்கம் பண்ண முடியும், வேணா வச்சு ஏதோ டிமாண்ட் பண்ணி பண்ண முடியும், அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இன்னைக்கு அரசை மிரட்டுவது போலவோ இல்லை நடத்தும் போதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி வருது. சங்கங்கிறது ஒரு என்ன வருமானத்துக்காக ஒரு சங்கம் கிடையாது, தொழிலாளிக்கு பாதுகாப்புக்காக தான் ஒரு சங்கம் இருக்க முடியும். நீங்க மனித உரிமை தொழிற்சங்கத்தை மனதில் வைத்து சொல்ல வேண்டாம், மனித உரிமை தொழிற்சங்கத்தை மனதில் வைத்து சொல்ல வேண்டாம். மற்ற சங்கங்கள் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லையா? ஒரு வருமானத்திற்காகவே சங்கங்கள் நடத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல அவங்க புரிஞ்சுக்கணும், நம்மளாம் இதெல்லாம் நாமளே சங்கத்துல வந்துட்டோம்னா இந்த தனியார் துறை ஆகிட்டாங்கன்னா நம்மளால சங்கம் நடத்த முடியுமான்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். சங்கம் நடத்துறதே வந்து தொழிலாளி பாதுகாப்புக்கு தான். அப்ப அவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. அது இப்ப என்ன சொல்றதுன்னா தற்சமயம் என்ன நடக்குது, அது வரைக்கும் பலன் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, அவங்ககிட்ட ஆள் இல்லை, கேள்வி கேட்க ஆள் கிடையாது, ஒப்பந்தம் கையெழுத்து போட்டால் நமக்கு ஒரு சலுகை கிடைக்கும், முடிச்சுட்டு போவோம். இதுக்காக 4 பேர் வச்சு 7 பேர் சேர்ந்தா ஒரு சங்கம் ஆரம்பிச்சுட்டு அவங்களை கொண்டு போய் இப்படியான இந்த துறை நாசமா போச்சு. 4 பேர்னால நியாயமா இருந்தா அடுத்த செகண்ட்ல இந்த துறை உன்னால கையெழுத்து போட முடியுமா முடியாது? இல்லைன்னா நிப்பாட்டுறேன்னு 5 நிமிஷம் நிப்பாட்டுங்க, இந்த மக்கள் என்ன நடக்கும்? போக்குவரத்து துறையில மட்டும் எந்த துறையிலும் நடக்காத சாதனை படிக்கணும்னு இந்த துறையில் இருக்கு. அதுதான் இவங்க வந்து சட்டமன்ற ஒற்றுமை இல்லாம இதை பிரிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலை விரைவில் எதிர்கொள்ள போகிறோம். போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? இப்ப மனநிலை என்ன ஆகுது? எப்ப நாங்க 4 ஆண்டு அனுபவிச்சது போதும், மறுபடியும் நல்ல 5 ஆண்டுகள் அனுபவிச்சது போதும், இனிமேலாவது நல்ல ஒரு அரசா வந்து இந்த துறையை அரசுடைமை ஆக்கிறதுக்கு வருவாங்களான்னு தான் இருப்போம். மிக்க நன்றி சார். கடந்த 5 ஆண்டுகளாக போக்குவரத்து துறையில் ஏற்படக்கூடிய சூழல் குறித்து பல்வேறு விஷயங்களை தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கியதற்காக மிக்க நன்றி சார். ஜெயகன். நன்றி.